ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. ஜூலை 15, 2024. ஓர் அழகான மகா வாக்கியத்தை நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம். நம்பிக்கை மற்றும் வெற்றி. எந்தளவிற்கு நமக்கு நம்பிக்கை இருக்குமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும். எந்தெந்த விஷயங்களில் நமக்கு வெற்றி வேண்டும் என்பதை சிந்தனை செய்வோம். நாம் வெளிப்புறமாக எந்த ஒரு போரிலும் ஈடுபடவில்லை. நாம் செய்யும் காரியங்களில் நமக்கு வெற்றி தேவைப்படுகிறது. அதுவும் நம்பிக்கையின் மூலமாகவே கிடைக்கிறது. ஆனால் காமத்தின் மீது வெற்றி, கோபத்தின் மீது வெற்றி, அகங்காரத்தின் மீது வெற்றி, பொறாமை வெறுப்பின் மீது வெற்றி, இப்படிப்பட்ட மனோவிகாரங்களின் மீது வெற்றியடைய வேண்டும். யார் இந்த மனோவிகாரங்களை வெற்றியடைகிறாரோ அவரே உலகை வெல்ல முடியும், இயற்கையை வெல்ல முடியும். காமத்தின் காரணமாக பலரும் தோல்வியடைகிறார்கள். அநேகர் ஞான மார்க்கத்திற்கு வந்தார்கள், பகவானை சந்தித்தார்கள். பின்னர் நாம் தான் பகவானை சந்தித்து விட்டோமே, மிக அழகாக அனுபவமாகியது, இன்னும் வேறென்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் பழைய உலகிற்கே சென்று விடுகிறார்கள். விஷவிகாரத்தில் மூழ்கி விடுகிறார்கள். அப்படிப்பட்ட மகா புருஷர்களும் இருக்கிறார்கள். நமது வாழ்க்கையை இப்போது எவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால், அதன் சம்ஸ்காரம் 4 யுகங்களிலும் இந்த முழு உலகிற்கும் நமது வாழ்க்கை பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கை என்பது இந்த சமுதாயத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இவ்வுலகில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விலங்குகளும் தமது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவையும் உண்கின்றன, உறங்குகின்றன, குழந்தைகளை பெற்றுக்கொள்கின்றன. இவை ஒன்றும் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் அல்ல. இந்த மனித வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். முதலில் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். சென்ற கல்பத்திலும் நானே வெற்றி அடைந்திருக்கிறேன். நானே காமம் என்ற மிகப்பெரிய எதிரியின் மீது வெற்றி அடைந்திருக்கிறேன். மீண்டும் எனக்கே வெற்றி கிடைக்கப் போகிறேன். நான் கல்பத்தின் வெற்றி ரத்தினமாவேன். ஆனால் வெறும் இப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குவதால் வெற்றி கிடைக்காது. நாம் அதற்காக தவத்தின் சாதனைகளும் செய்ய வேண்டும். இவ்வுலகில் யாரெல்லாம் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு கடினத்தன்மைகள் அனுபவமாகின. காமத்தின் இச்சைகள் அவர்களை துன்புறுத்தின. அவர்களால் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடியவில்லை. சிலரோ அதில் தோல்வியும் அடைந்தனர். ஏனென்றால் பிரம்மச்சரியத்தினை கடைபிடித்து முன்னேறுவதற்கான சகஜமான பாதை அவர்களுக்கு தெரியவில்லை. கர்மேந்திரியங்களை குளிர்விப்பதற்காக மூலிகைகள், மருந்துகள் ஆகியவற்றை உட்கொண்டார்கள். ஆனால் நாமோ இந்த கர்மேந்திரியங்களை யோக பலத்தால் குளிர்விக்க வேண்டும். நாம் அனைவரும் அறிவோம். யார் தெரிந்திருக்கவில்லையோ அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எந்த அளவிற்கு நாம் அசரீரி பயிற்சி செய்வோமோ, அதாவது ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெறுவோமோ, அந்த அளவிற்கு உடலிலிருந்து விலகுவோம். கர்மேந்திரியங்கள் தாமாகவே குளிர்ச்சி அடைந்துவிடும். நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம், நாம் தூய்மை தன்மையின் பாதையினை தேர்ந்தெடுத்து விட்டோம். இப்போது நாம் அங்கும் இங்கும் பார்க்கலாகாது. பொதுவாக சில பிராமண ஆத்மாக்கள் செய்யும் தவறு என்னவென்றால், அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பதோ தூய்மை தன்மையின் பாதை. ஆனால் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா போன்றவற்றில் தவறான சித்திரங்களை பார்க்கிறார்கள். இரண்டும் முரண்பாடான விஷயங்கள் அல்லவா? உதாரணத்திற்கு, ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருக்கிறதென்றால் அவர் இனிப்பு உண்ணக்கூடாது. நான் இனிப்பும் உண்ணுவேன், ஆனால் எனக்கு நீரிழிவு நோய் சரியாகிவிட வேண்டும் என்றால் எவ்வாறு நடக்கும்? அவர் இனிப்பை விட்டாக வேண்டும் அல்லவா? அதே போன்று காம இச்சைகளை தூண்டக்கூடிய விஷயங்களை நாம் விட்டு விடுவோம். அப்போதுதான் மிக விரைவாக நமக்கு வெற்றி கிடைக்கும். கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடையும். கோபத்தின் மீதும் வெற்றியடைய முடியும். ஆனால் சிலரோ காமத்தை வெற்றியடைந்து விடுகிறார்கள், ஆனால் கோபத்தை வெற்றியடைய முடிவதில்லை. ஏனென்றால் அது அவர்களுடைய ஆழமான நீண்ட காலத்துடைய சம்ஸ்காரமாக ஆகிவிட்டிருக்கிறது. அதனை வெற்றி அடைவதற்கு மிக உயர்ந்த திடமான லட்சியம் இருக்க வேண்டும். மேலும் நான் ஒரு அமைதியான ஆத்மா என்ற பயிற்சியை நன்றாக செய்ய வேண்டும். கோபம் எனது சம்ஸ்காரம் அல்ல என்பதையும் ஆழமாக உணர வேண்டும்.
மேலும் எந்த ஒரு ஞானியும் தனது அகங்காரத்தை வெற்றியடைவது அனைத்திலும் முக்கியமான விஷயமாகும். அதற்காக முதலில் சுயத்திற்குள் அகங்காரம் வந்துவிட்டதா என்பதை சோதனை செய்ய வேண்டும். பலரும் இதை சரியாக கண்டறிவதில்லை. எனக்குள் எந்த அகங்காரமும் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் எங்கோ மூலையில் அவசியம் இந்த உணர்வு இருக்கிறது. நான் தான் இதனை செய்தேன், என்னால் தான் செய்ய முடியும். இப்படிப்பட்ட உணர்வுகளிலிருந்தும் விடுபட்டு கொண்டே செல்வோம். பிறருக்கு மரியாதை கொடுப்போம். அவர்களது தகுதிகளை, திறமைகளை கண்டறிந்து அவர்களை முன்னால் வைப்போம். மேலும் செய்பவரும் செய்விக்கக்கூடியவராகிய தந்தை என் மூலமாக சேவை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு பயிற்சி செய்து அகங்காரத்தின் மீது வெற்றியடைவோம். ஓம் சாந்தி.